என்னப்பா சாப்பாடுலாம் இருக்குல்ல? கடன் கூட எவனா கேட்டா மட்டும் உள்ளவே விடாத. நீ மட்டும் பொட்டி கடையில கடை வச்சுட்டு வந்திருக்க. அட என்னப்பா நீ அதெல்லாம் போய் சொல்லு கிடக்குற? சும்மா சொன்னேன், உனக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? அட வேலையை கணிப்பா, மத்ததெல்லாம் பேசின்னு இருக்காத. பசி எடுக்குது, வயிற்று வரைக்குது, ஹோட்டல்ல வரைக்குதுடா. டேய் பிஞ்சுக்கானா, என்ன காசு வச்சுக்கிறியா? எங்கிட்ட 10 காசு இல்ல. 10 காசு இல்லையா? 10 காசு இருந்தா மட்டும் மாத்திருவாங்களா? என்னடா பேசுற? சரி அதெல்லாம் விடு, ஃப்ராட் பண்ணி ஏதாவது சாப்பிடலாம், ஐடியா ஏதாவது சொல்ல. ஃப்ராட் பண்ணி சாப்பிடலாம், ஐடியா சொல்லுவா. வாழை இரு. என்ன இது? கல்லு. இந்த கல்லை வச்சுதான் சாப்பிட போறோம். இது என்ன தங்கமா வச்சு சாப்பிடறதுக்கு? அடங்கொய்யால தங்கம் இல்ல தகரம் இல்ல, இது வெறும் கல்லு தான். வா முதல்ல போய் சாப்பிடலாம். ஏம்பா 2 குஸ்கா போடு. நான் ஒரு குஸ்கா கேக்குறாருண்ணா. ஏம்பா காசு வச்சுக்கிறியா? என்னடா ஊச்சில பெத்து போட்டாங்க எங்க அம்மா எங்க போவான். காசு வச்சுருந்தா வரும் கடிக்க. மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல, அதனாலதான் அப்படி கேட்டேன், கோச்சிக்காத. என்னத்த கோச்சிக்காது, எல்லாம் உங்க கூட வந்து தாத்தா அப்படி பேசுறாங்க போலுக்குறா. பார்ப்பா, ஊன்னு சொல்லு, கடையை உண்டு பண்ணிடுறேன். ஊன்னு சொன்னா உண்டு பண்ணுவியா? வருது, சாப்பிட்டு பிறகு பண்றேன். ஏம்பா எங்க ஆள் கோவத்தை பாத்துல, ஒழுங்கா குஸ்கா எடுத்துட்டு வந்து கொடுங்க. தம்பி போட்டு கொடு 2 குஸ்கா. 2 கறி துண்டு பாடுப்பா. டேய் அதான் குஸ்கா சொல்லிக்கிற, 2 கறி துண்டு கேக்குற, மானத்தை வாங்குறியா? அட என்னையா நீ கேட்டா வைப்பாங்க. டேய் குஸ்காடா, கறி எல்லாம் இருக்காதுடா. வைக்கிறது கூட கத்துருவான் பார்த்து பரதேசி, இவங்க வந்தேன் பாரு. டேய் ஒழுங்கா துண்ணமா போனமான்னு இருக்கணும், தேவையில்லாம பேசாத, மண்டியை பொழுதுருவேன். சிக்கன் பக்கோடா என்ன வேணுமாப்பா? பேசி நீ அங்க பாரு கேக்குறாங்க. சொல்லுப்பா என்ன வேணுமா? ஏம்பா நீ குஸ்கா மட்டும் கொடுப்பா, அவன் கெடுக்கிறான் மண்டியன். போட்டு கொடுப்பா, குஸ்கா டக்குன்னு போட்டு கொடுப்பா. நான் குஸ்கா இருந்தானா? டேய் தம்பி நான் முன்னால கேட்டுக்கிறான், கம்முனு தருவாங்க. வீட்டுல இது கத்துறாரு. தம்பி அவருக்கு வச்சுட்டு வா போ. நான் குஸ்கா வேணும்னா எத்தனைப்பா வேணும்? 2. எப்பா 2 பார்த்து அது 3 வாங்கிக்கலாம். 3பா. தவுனுக்கு 3 துண்டுக்கு போறேன். என்னப்பா பாத்து நிக்கிற, வைப்பா. பீஸ் போட்டுக்கிறீங்களா? டேய் பிஞ்சுக்கானா கம்முனு வாங்கிக்கோ. அடகன் துண்டா. இது பாத்தியா பீஸ்? டேய் ரூசு, அது பீஸ் இல்லடா, சோயா பீன்ஸ்டா, துண்டா. பாத்தியா புட்டு கட்டுறாங்க. நம்மள வாங்க தானே போறேன், ஏன் அழிற? அடகன் துண்டா பிஞ்சுக்கானா. துணிந்தாலும் கம்னு இருப்பா. என்னப்பா வேற ஏதாவது வேணுமா? வேணாப்பா வேணா, துணு தானேங்கிறான். ஏன் அங்க பாக்குற, நம்ம தான் வாங்க போறோமே. சும்மா பார்த்தேன். ஏப்பா குஸ்கா இருக்காப்பா? ஹலோ எங்களுக்கு அப்படிதான் உங்களுக்கு. ஏப்பா நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வாங்குறேன், இதுல போய் என்னப்பா இருக்கு? இப்பயே சொல்லிடுறேன். நான் நீங்க கோச்சிக்காதீங்க, இது அப்படிதான் பேசுங்க இருக்கான். இதுவா ஆடா மாடா இப்படி சொல்றான்? டேய் பிஞ்சுக்கானா சாப்பிட்டியாடா? பார் என்ன பண்ண போற இந்த கல்ல துட்டுக்கு போறியா? அந்த முட்டா பையில பண்ண போறத பாருடா. டேய் என்னடா கல்ல போட்டு பேசுற? கத்தாதடா, கம்முனுடா. ஏம்பா என்னப்பா இது? என்னப்பா பிஞ்சு சொல்றா, என்னாச்சு? பாரியா எவ்வளவு பெரிய கல்லுக்குது, பல்லே ஒரு பக்கம் ஆடுது. அப்படி ஐடியா. மூடிக்கிறீரு, கோவத்தை கலப்பாத. இந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, நீதான் கூப்பிட்டு வந்த. ஏம்பா கத்துற? எப்படிப்பா இவ்வளவு பேர் கல்லு வந்திருக்கான்? எங்களை கேட்டா நான் சோத்த பேசி வாயில வைக்கிறேன், கடாசுங்க. ஆமாம்பா எனக்கு கூட சவுண்ட் கேட்டுச்சு. என்ன பிளாட் பண்றாங்க போறாங்க அவங்க. ஏப்பா அங்க என்ன நடக்குது கொஞ்சம் கிளியரா சொல்லு. அந்த ஆளு குஸ்காவை துண்டு கல்ல போட்டு ஏமாத்தான் பாக்குறான். ஓஹோ அப்படியா? அப்படிதான் நான் நடந்து பாக்கலாம் இரு. இந்த மாதிரி நான் எவ்வளவு பேர் 5 ஸ்டார் 7 ஸ்டார் 8 ஸ்டார் எல்லா ஹோட்டலையும் பாத்துக்கிறேன், இது மாதிரி கல்லு பார்த்தது இல்லப்பா நானு. சாரிப்பா கத்தாதப்பா, கஸ்டமர் எல்லாம் போயிட போறாங்க, கம்முனிரம்பா. அது எப்படி கம்மி இருக்க முடியும்? சிக்கன் 65 100 கிராம் போடு. டேய் நான் என்ன பேசுகிறேன், 65 கட்டுங்கிற ஏந்திரா. நல்லது சொன்னா கூட ரொம்பவே கத்துறான். ஏம்பா காசு கூட தர வேணாம், போங்கப்பா கத்தாம. இந்த கல்லால என் பல்லு ஆடுது, அதுக்கு யார் ட்ரீட்மெண்ட் பண்றது? என்ன நினைச்சுக்கிற நீ? ஐயோ இந்த கல்லு எப்படி வந்ததுன்னே தெரியலையே. எனக்கு தெரியும். உதவி பாத்து நின்றேன்னா தம்பி எங்களுக்கு தான் தெரியும், குஸ்கா விழுந்தது. நீ கம்னுறாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இது பாரு சிக்கன் பக்கோடா ஒரு 1/4 கிலோ குடுத்துட்டீங்கன்னா நாங்க போயிடுறோம். டேய் சிக்கன் பக்கோடான்ற அதுல பெரிய செங்கல் இருந்தா என்ன பண்ணுவ? ஆசுமான பேச்சு, இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். ஏம்பா கத்தாதப்பா, இந்தப்பா ஒரு 500 ரூபாய் வச்சுக்கப்பா. இன்னொரு இந்த சாப்பாட்டுல கல்லுக்குதான் பாத்து போடுங்க. வாடா மல்லியா, சிக்கன் பக்கோடா கொஞ்சம் வச்சுக்கலாம். அதே கிட்ட வாடா. எப்படிப்பா இந்த கல்லு வந்தது சாப்பாட்டுல? எனக்கு என்ன தெரியும், நீ தானே சமைச்சு ஏத்துன்னு வந்த. 500 ரூபாய் போச்சு இந்த கல்லால. சும்மா புலம்பின்னு இருக்கான் பாரு இந்த ஆள் வேற. இந்தாப்பா இவருக்கு முதல்ல ஊத்துட்டீங்க.
இருப்பா போட்டு தரேன், ஏன்பா அவசரப்படுற? எவ்வளவு நேரம் காக்கி வைப்பாங்க? தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நானா சாப்பாடு கொஞ்சம் புடி வந்துடுறேன். டேய் சோறு குத்துட்டு போயிருக்காங்க, சாப்பிடலாமா? டேய் கம்னரு அந்தாள் சோறு. ஆஹா இந்த கல்லு கரெக்டா இருக்கும். எங்க போயிட்டு வரேன் இந்த ஆளியா? கொடுப்பா சாப்பாடு. டேய் அங்க போன என்ன பண்ணுறா? ஐயோ இது கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? ஏப்பா கடைக்காரு? என்னப்பா என்னாச்சு? என்ன ஆச்சா? எவ்வளவு பேர் கல்லு என் வாழ்க்கையே போச்சு. இவ்வளவு பெருக்கல்ல என்னப்பா இது? வாயில கடிக்கும் போது 2 கருவேப்பிலை எகிரிச்சு தெரியுமா? நல்லா தானே சமைச்சு வச்சிருந்த, என்ன இது? ஐயோ மயக்கம் வருது, கொஞ்சம் பிடிப்பா தம்பி. ஐயோ நான் வாய்ச்சி போயிருக்கு நந்தினிக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போனோம், என்னால முடியல. ஏமா என்னப்பா இது? எனக்கு என்ன தெரியும், நீனே போய் கேட்டுக்கோ. கொடுத்துருங்க, 500 ரூபா கொடுத்துருங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். காசா? ஏமா அந்த கல்லாப்புல இருந்து 500 ரூபாய் எடுத்து குடுத்துருப்பா. இந்தாப்பா, நம்ம காசு வந்துச்சாங்கப்பா. இல்ல இவ்வளவு நல்லா ஓடுறான். ஹாஸ்பிட்டல் போற போகுது. நோ நீ குருணா எப்படியோ அவங்களுக்கு போட்டு கொடுப்பா. நீ எவன் முஞ்ச மூச்சேன்னு தெரியல, நீ ஃபுல்லா காசெல்லாம் கறி ஆகுது. இந்தாப்பா. இதோ இது புடி, இதோ வந்துடுறேன். எங்க போறான் இவன்? இருக்கத்திலே பெரிய கல்லுடா. பெரிய கல் எடுத்துன்னு வரான். நல்ல பேசி பேசுறேன். ஏப்பா கடவுனரா வாப்பா. திரும்ப என்னன்னு தெரியல, உன்னதான் கூப்பிடுறாங்க பாருப்பா. என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க பாரு, நீ போட்ட குஸ்கால கல்ல. என்னப்பா இது? நான் சோறு பேசி சாப்பிடும் போது கையில தம்பிச்சு. அவன் இவ்வளவு பேர் கல்லு காமிச்சான் நியாயம், இன்னொருத்தன் இவ்வளவு பேர் கல்லு காமிச்சான் நியாயம். இது என்னடா செங்கல்? ஏப்பா நான் போய் சொல்ல போறேன், ஒழுங்கா காசு 500 ரூபாய் குத்துரு. என்ன சொன்ன? ஒழுங்காம சொல்ல முடியாது. நீ சொல்ற 500 ரூபா குடியா? 500 ரூபாய் தானே? இந்த தட்டை கூட பச்சா எவ்வளவு வெயிட் ஆகுதா? வெயிட்டா தான்ப்பா இருக்கு. டேய் ஆடா போடா, எவனே வராதீங்கடா. டேய் கடைக்கு மூடா. எங்க போச்சுன்னே தெரியல. இது வேற என் மாப்பிள்ள வேற இன்னும் ஆளை காணுமே. சூடு சொரணா ஈனோ மானலாம் இதெல்லாம் தெரியாதா உனக்கு? டேய் டேய் மேல கேட்காத, அவ்வளவு தெரிஞ்சுக்கோ. மாப்பிளா கூப்பிடுறான் பாரு, இவன் ஒரு வெத்து வெட்டி அவன் ஒரு வெத்து வெட்டி. இருப்பா, மாப்பிள்ள அவனை திட்டு என்ன திட்டு நீ? டேய் நான் என்ன திட்டு சொல்றா? நான் வாட்டுன்னு கம்முன்னு கிடக்குறேன், அவன்கிட்ட நீ வம்பு எடுத்து என்கிட்ட நீ என்ன நீட்டுன்னு வர? மாப்பிளா ஒம்புல பண்ணலடா, கீழே 2 பஞ்சுடா, 2 பண் எடுத்துண்டா. அது இந்த நாடகத்தி போலிக்குதா. நாதாரி கிதாரி என்ன அவள் தான் இந்த மொர முஞ்சிலே குத்துவேன். பாரு எப்படி பேசுது. சரி மாப்பிள்ள, அந்த காசை குத்துற வேண்டியதானே அவன்கிட்ட. அதுக்குள்ள வாங்கி துண்டேன், அப்பதான் தெரியுது இவன் துண்டேன். அதான் கதியா. சரிப்பா 2 ரூபாய் நாளைக்கு தரம்பா, போப்பா. மானம் கட்டவனுங்களா, இது மாதிரி போய்ப்புக்க மாட்டுக்கு ஊத்துற கைனி தண்ணியை குடிக்கலாம். எல்லாம் உன்னால தான்டா, என்ன சேர்த்து கை கட்டு போறான். உன்னை யாரும் அந்த 2 ரூபாய் வாங்கி துண்டு கொண்டு? மாப்பிள அவசரப்பட்டு பேசாதடா. தபர் உனக்கு சாக்லேட் வாங்கி வந்துக்கிறேன். இப்போ பரவாயில்ல. மாப்பிள உங்க அப்பா பிளாஸ்டிக் டப்பா வாங்கி எங்க மாப்பிள? அதுவும் பிஞ்சுக்கண்ணா இங்க போச்சுங்க, இன்னும் ஆளை காணோம். பாரு பிஞ்சுக்கண்ணா, இந்த தொண்டை தாண்டா எப்ப பார்த்தாலும் என் வீட்டாண்ட நிக்குதே, விலகவே மாட்டுற கூட. வந்துட்டான் உங்க அப்பா, வரும்போதே சாவு ஓட்டுன்னு வரான் போது. என்னப்பா எங்கதான் போயிட்டு வரீங்க 2 பேரும்? சொல்றா பிஞ்சுக்கண்ணா. ஹோட்டலுக்கு போனோமா, நல்லா சாப்பிட்டு 500 ரூபாய் வாங்கி வந்தோம். ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு 500 ரூபாய் வாங்கி வந்தீங்களா? எப்படியா? தின்னு வந்திருப்பானுங்க திட்டு பசங்க. ஏய் உன் புத்தியா இருக்க, அப்படியே பாரு பாரு, மூஞ்ச பாரு. அதுக்கு போதா போடு. ஒண்ணுலப்பா நீ போ, நீ போ. சரி பங்கு கொடுக்குப்பா. என்ன பங்கு கேக்குறேன்? 500 50-50. 50யா? என்னடா 50? என்றா இது? ஏய் நீ கேட்ட 50 தானே பாரு. ஆமா ஆமா 500ல பாதி 250டா. ஏய் அதான் சொல்றேன், 500ல 50 இந்தா உனக்கு 50. இப்ப புரிஞ்சிச்சு, இப்ப கொடு. போயிட்டு வரட்டா? அல்ல உனக்கு மட்டும் மாட்டிக்கிறானுங்க தேங்காய் பாட்ட மாட்டிங்க. ஏய் போடா. மாப்பிள பெருசுங்களே சம்பாதிக்குது, என்ன உட்காந்துக்கிறா, வா போலாம். சரி வா மாப்பிள்ள போலாம்.